தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி மார்ச் மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமை. இடைவிடா சகாயத்தாயிடம் நம்மை ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம். மிகவும் பரிசுத்த மரியே, மாசில்லா கன்னிகையே, எங்கள் இடைவிடா சகாயமும் அடைக்கலமும் நம்பிக்கையுமாக இருப்பவள் நீரே. இன்று நாங்கள் அனைவரும் உம்மிடம் வருகிறோம். நீர் எங்களுக்கு அடைந்தருளிய வரங்களுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இடைவிடா சகாயத்தாயே, உம்மை நேசிக்கிறோம். எங்கள் அன்பை காட்ட உமக்கு எப்போதும் சேவை செய்வோம் என்றும் அனைவரையும் உம்மிடம் கொண்டு வர எங்களால் முடிந்தவற்றை செய்வோம் என்றும் வாக்களிக்கிறோம். இடைவிடா சகாயத்தாயே, இறைவனிடம் சக்தி வாய்ந்தவளே, எங்களுக்கு இந்த வரங்களை பெற்றுத்தாரும். சோதனைகளை வெல்லும் பலத்தையும், இயேசு கிறிஸ்துவிடம் தூய்மையான அன்பையும் நல்ல மரணத்தையும் அடைந்து தாரும். உம்மோடும் உமது திருக்குமாரனோடும் என்றென்றும் வாழ அருள் புரியும். இடைவிடா சகாயத்தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரம் 18 முதல் 19 முடிய உள்ள இறைவார்த்தைகள். நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலி ஆட்களுள் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: கிறிஸ்தவ உறுத்தல் முயற்சிகளின் 2ஆம் பாகத்தினுடைய 2ஆம் பகுதி. புலன்கள், நினைவு மற்றும் ஆசாபாசங்களை வெறுத்து ஒதுக்குதல். இயல்பாகவே சரீரத்தை வேதனைப்படுத்துகிற எல்லாவற்றையும், குறிப்பாக குளிர்கால குளிரையும் கோடைகால வெப்பத்தையும் கடினமான படுக்கையும் அவ்விதமான ஒவ்வொரு அசௌகரியத்தையும் தாங்கிக் கொள்ளுங்கள். காலநிலை எப்படி இருந்தாலும் சிரித்த முகத்தோடு இருங்கள். எல்லா வெப்ப நிலைகளிலும் புன்னகையுங்கள். தீர்க்கதரிசியானவரோடு சேர்ந்து குளிரோ வெப்பமோ மழையோ நீங்கள் ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்று சொல்லுங்கள். நான் சுகவீனமாயிருப்பதை விட வேறு ஒருபோதும் அதிக நன்றாக இருந்ததில்லை என்று புனித பிரான்சிஸ் அலேசியாருக்கு பழக்கமான இந்த வார்த்தைகளை நல்ல இருதயத்தோடு நம்மால் சொல்ல முடியும் நாள்தான் நமக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். உங்கள் சிந்தனை ஒரு மிகச் சிறப்பான நிலையின் கவர்ச்சியை கொண்டு உங்களை வசீகரிக்கும் போதும், ஒரு வறட்சியான எதிர்காலத்தை பற்றிய எதிர்பார்ப்பை கொண்டு அது உங்களை வருத்தப்படுத்தும் போதும், உங்களை நோகச் செய்த ஒரு வார்த்தை அல்லது செயலின் நினைவை கொண்டு அது உங்களுக்கு எரிச்சலூட்டும் போதும் அதை ஒருத்து அடக்குங்கள். பகல் கனவு காணும் தேவையை உங்களுக்குள் நீங்கள் உணர்கிறீர்கள் என்றால் இரக்கமின்றி அதை ஒருத்து அடக்குங்கள். பொறுமையற்றதனம், எரிச்சல் அல்லது கோபம் ஆகியவை அனைத்திலும் அதிக கவனத்தோடு உங்களை ஒடுக்குங்கள். உங்கள் ஆசைகளை முழுமையாக பரிசோதியுங்கள். அறிவு மற்றும் விசுவாசத்தின் கட்டுப்பாட்டிற்கு அவற்றை கொண்டு வாருங்கள். ஒரு பரிசுத்த வாழ்வை விட அதிகமான ஒரு நீண்ட வாழ்வையும், சிரமங்களோ துயரங்களோ இல்லாத இன்பமான வசதியான வாழ்வையும், போராட்டமில்லாத வெற்றியையும், பின்னடைவுகள் இல்லாத வெற்றியையும், விமர்சனம் இல்லாத புகழ்ச்சியையும், எந்தவிதமான சிலுவையும் இல்லாத ஒரு சுகமான சமாதானமுள்ள வாழ்வையும், அதாவது நம் தெய்வீக ஆண்டவருடைய வாழ்வுக்கு முற்றிலும் எதிரான ஒரு வாழ்வையும் நீங்கள் விரும்பியதில்லையா? உண்மையில் கெட்டவையாக இல்லாவிட்டாலும் மேலோட்டமான வாசகம், திறமையின்றி அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்பி விளையாடும் விளையாட்டுகளில் ஈடுபடுதல் போன்ற ஆத்துமத்தை காயப்படுத்தக்கூடிய சில பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி கொள்ளாதபடி கவனமாயிருங்கள். உங்களுடைய அனைத்திலும் பெரிய தவறுகள் எதுவென்று கண்டுபிடிக்க தேடுங்கள். அதை அடையாளம் கண்டவுடன் அது கடைசியாக பின்வாங்கி ஓடும் வரையிலும் அதை முழு நேரமும் துரத்தி எடுத்து கொண்டே இருங்கள். இந்த நோக்கத்திற்காகவே ஆத்தும சோதனை அனுசரிப்பதால் அது ஒரு விதமாக அல்லது அலுப்பூட்டுவதாக இருந்தாலும் நல்ல மனதோடு உங்களை அதற்கு உட்படுத்துங்கள். இரக்கமுள்ளவர்களாக இருப்பதும் அதை வெளிக்காட்டுவதும் உங்களுக்கு தடை செய்யப்படவில்லை. ஆனாலும் அதில் உரிய அளவை தாண்டிவிடும் ஆபத்துக்கு எதிராக விழிப்பாயிருங்கள்.
அளவுக்கு அதிகமாக சுபாவத்தன்மை உள்ள பற்றுதல்களையும் தனிப்பட்ட நட்புகளையும் தனிப்பட்ட எல்லா இலக்காரங்களையும் எதிர்த்து நில்லுங்கள். இவ்வாறு உலகத்தினுடைய தீய இச்சைகள் உங்கள் கண்களுக்கும் காதுகளுக்கும் உடலுக்கும் இன்பத்தை கொடுக்கின்ற ஒவ்வொன்றிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு முழுமையான முயற்சி செய்யுங்கள். தோல்வியை குறித்து கலக்கமடையாதீர்கள். எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய ஆற்றல் உண்டு என்ற பவுலடியாரின் சொற்களை பிடித்து கொண்டு ஆண்டவரின் அருளினால் இந்த உடல் உறுப்புகளில் ஏற்படுத்தப்படுகிற பாவ உணர்வுகளை எல்லாம் நீங்கள் தாண்டி செல்ல இறைவன் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதற்காக இணைந்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. நிறைவான வாழ்வை தருவதற்காய் இந்த உலகிற்கு எங்களை தேடி வந்த அன்பு நேசரே, உம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம். பலுகி பெருகி இந்த பூமியை என்னுடைய மகிழ்ச்சியால் நிரப்புங்கள் என்று சொல்லி எங்களை ஆசீர்வதித்தவரே, இந்த உலகத்தின் மீதும் சாத்தானின் மீதும் அதிகாரம் கொடுத்து எங்களை எல்லாவற்றிற்கும் அதிபதியாக மாற்றி அழகு பார்த்தவரே, உமக்கே நன்றிகள் ஆயிரம். மண்ணும் மரமும் வாழ்ந்து மடிவது போல இருந்துவிட்டு போவதற்காக அல்ல, மாறாக உம்மோடு இணைந்து வாழ்வதற்காக, உம்முடைய வல்லமையோடு வாழ்வதற்காக எங்களை கருவிலிருந்தே முன்குறித்து அழைத்தவரே, நாங்கள் வாழ வேண்டுமென்றால் உம்மீது கொண்ட அன்பில் நிலைத்து அதிலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும். செடியோடு இணைந்த கொடிகளே கடிதர இயலும். உம்மை பிரிந்து எங்களுடைய வாழ்வில் வளமை என்பது இல்லை அப்பா. உம்மை எல்லாவற்றிற்கும் மேலாக நேசிக்கும் வரத்தை எங்களுக்கு தாரும். உமது வார்த்தைகளை தியானித்து எது சரியான வழி என்பதை தூய ஆவியின் துணை கொண்டு கண்டறிந்து அதன் வழியில் தைரியத்தோடு நடப்பதற்கு ஆற்றல் தாரும். உமது குரலை கேட்க முடியாதபடி எங்களை சுற்றி எழுப்பப்படும் சத்தங்களுக்கு எங்களை பலியாக்கி விடாமல் இதயத்தில் நீர் பேசும் உமது குரலை கேட்டு அதன்படி வாழ எங்களுக்கு அருள் தாரும். நாங்கள் வாழ்வதற்காகவும் உம்மிலே பலுகி பெறுவதற்காகவும் படைக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்து நாங்கள் எல்லோரும் ஆசீர்வாதமான பாத்திரங்களாக, உமக்குரிய பாத்திரங்களாக வாழ உமது அருளை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தந்தருளும். வாழ்வின் தோல்விகள், ஏமாற்றங்கள், இழப்புக்கள், மனதின் போராட்டங்கள் எதுவும் உம்மை விட்டு எங்களை பிரிக்காதபடி உமது வலக்கரத்தால் எங்களை பிடித்து வழிநடத்தவும். எமது பிள்ளைகள் பேர பிள்ளைகளுடைய நல்வாழ்விற்காகவும் உம்மை விட்டு பிரிந்த சாத்தானுடைய கரங்களில் அகப்பட்டு தவிக்கும் ஊதாரி பிள்ளைகள் வெகு விரைவாக அறிவு தெளிந்த மக்களாய் உம்மிடத்தில் திரும்பி வர உமது ஆற்றலுக்காய் வாஞ்சையோடு ஜெபித்து மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபம் கேட்டு எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்துவீராக. ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.